வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போராடும் ஆசிரியர்களின் உணர்வுகளை மதிக்கிறோம் என்றும் அவர்களை அழைத்து பேசுவோம் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அன்பில் மகேஷ், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் பணம் கொடுப்போம் என்பதை ஏற்க முடியாது என்றும், பாஜக அரசின் சித்தாந்தத்தை திணிக்கும் முயற்சியே தேசிய கல்விக் கொள்கை எனவும் தெரிவித்தார். மத்திய அரசு நிதியை நிறுத்தியதால் 15,000 ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத சூழல் உள்ளதாக கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ், எங்களது கொள்கையை எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். பள்ளிகளில் மதம் சார்ந்த விஷயங்களை கலக்கக்கூடாது என்றும், அரசு பள்ளிகளில் மூட நம்பிக்கைகளை திணிப்பதை ஏற்க முடியாது எனவும் கூறினார். மகாவிஷ்ணு விவகாரத்தில் விசாரணை அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்துள்ளார். இந்த NEP ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன்னு சொல்றது என்பது உள்ளபடியே விவாதிக்கின்றது. எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் ரொம்ப கிளியரா இருக்கும். நிதிகளுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுத்து அந்த நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஸ்டாண்டுகளை. இந்த கொள்கை என்று வரும்போது அதை கண்டிப்பாக எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பது நன்றாக தெரியும். இதனால 15,000 ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குன்னு நினைக்கிறீர்களே, இது நியாயம் தானா என்கின்ற கேள்வியை தான் நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சருக்கு நான் வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் உங்களையும் அழைத்து என்னுடைய கேள்வி